Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளையொட்டி மாநகர் போக்குவரத்து கழகம் சார்பில் தெற்கு மண்டல மேலாளர் ரவிச்சந்திரன் ஏற்பாட்டில் சென்னையில் 1071 ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கரூர் மாவட்ட செயலாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு வாஷிங் மிஷின், தையல் இயந்திரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உடல் நலம் பெற வேண்டி கோயிலில் சிறப்பு அபிஷேகம் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர், திமுக அரசு ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் முடிவடைந்தும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தாமல் தொழிலாளர்களை ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். அன்னைக்கு 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கும் மற்ற அரசு ஊழியர்களுக்கும் பழைய பென்ஷன் திட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி ஏமாத்தினாங்க. இப்பொழுது இதை முன்னமே அறிவிச்சிருந்தால் லைசன்ஸ் எடுத்திருப்பாங்க பசங்க. அப்படிலாம் கிடையாது. திடீர்னு கூப்பிட்டு 2 லைசன்ஸ் வேணும்னு சொல்லி பார்த்தேன். நான் அறிவிப்பு பார்த்தேன். அது கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இல்லை 8வது இருந்தால் போதும், 10வது பாஸ் அப்படின்னு இருந்த சூழ்நிலையில் அம்மா இருந்தால் 8வது இருந்தாலே போதும்னு சொன்னாங்க. டிரைவிங் லைசன்ஸுக்கு 100 லைசன்ஸ் 8வது பாஸ் பண்ணாவே போதுங்கிற ஒரு சூழ்நிலையில் அம்மா தான் கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு 2 வேணும்னு சொன்னால் இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க? அதையெல்லாம் பரிசீலனை பண்ணணும் அரசாங்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளையொட்டி சென்னை மயிலாப்பூரில் மகளிரணி சார்பில் மாவட்ட மகளிரணி செயலாளர் ஜான்சிராணி தலைமையில் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி மற்றும் தென் சென்னை தெற்கு மற்றும் கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான எம்.கே. அசோக் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவியின் திருவுருவப் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் அதிமுக முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி கேக் வெட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்னிந்திய நூற்பாலைகள் சங்கம் தமிழக மின்சாரத்துறையின் கூரை சூரிய மின்சக்தி அமைப்புகள் மீதான நெட்வொர்க் கட்டணங்களை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து தென்னிந்திய நூற்பாலைகள் சங்க செயலாளர் எஸ். ஜெகதேஷ் சந்திரன் மின்வாரிய நிறுவனத்தின் தலைவர் ராதாகிருஷ்ணனை சந்தித்து இந்த வகையான கட்டணங்கள் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக உள்ளதாக தெரிவித்தார். இந்த கட்டணங்கள் தொடர்ந்தால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் தொடரப்படும் எனவும் நூற்பாலை சங்கம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.